Hello friends, welcome to Iroda Amachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல ஹெல்தியான கருப்பு உளுந்து வச்சிட்டு தக்காளி வெங்காய சட்னி எப்படி அரைக்கலாம்ன்றத பாப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ அந்த சட்னி அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். இதை கருக விட்டுறாமல் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இருந்தாலே நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இது கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். புளியங்கொட்டை சைஸுக்கு புளி எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம். நல்ல மணமாக இருக்கும் சட்னி. உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதுக்கு இந்த சைஸில் 2 தக்காளி நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே 2 சில்லு தேங்காய் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து சட்னி எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். அப்படி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இந்த அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தளதளன்னு இருந்தால் போதும். இப்படி இருந்ததுனா தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம். பாருங்கள், ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை. பாருங்கள், சூப்பராக நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு கருப்பு உளுந்தை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி நம்ம பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு சட்னியாக சூப்பராக நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு சட்னியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.